மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தியாகராயனர் தொகுதியில் யுபிஎஸ்சி தேர்வுக்கான பயிற்சி மையம் அமைக்க அரசு முன்வருமா என்பதை அமைச்சர் அவர்கள் மறுபரிசீலனை செய்யும். தற்போது அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையம் சென்னை பசுமை வழிச்சாலையில் 224 முழுநேர பயிற்சி மாணவர்களையும் மற்றும் 98 பகுதி நேர பயிற்சி மாணவர்களையும் கொண்டு அகில இந்திய குடிமைப்பணிகள் தேர்வு பயிற்சி மையம் என்ற பெயரிலும், மதுரையில் 93 முழுநேர மாணவர்கள் மற்றும் கோயம்புத்தூரில் 100 முழுநேர மாணவர்களை கொண்டு அண்ணா நூற்றாண்டு குடிமைப்பணிகள் பயிற்சி மையம் என்ற பெயரிலும் இத்துறையின் கீழ் முதல்நிலை தேர்விற்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. குறைந்த எண்ணிக்கையில் இந்த மாணவர்களின் தேர்ச்சி விகிதமானது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட பின் மாணவர்களின் தேர்ச்சி விகிதமானது பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் சென்னை செனாய் நகரில் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய ஒரு பயிற்சி மையம் ரூபாய் 62.50 கோடி மதிப்பீட்டில் அமைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் 13/2/2026 அன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது என்பதனை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் பயனிடும் வகையில் அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தால் AICSCC-TN என்ற பெயரில் யூடியூப் சேனல் ஒன்று தொடங்கப்பட்டு அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு மையத்தின் பயிற்சிகள் வலைத்தளத்தில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. எனவே தனியாக ஒரு குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையமானது தியாகராய நகரில் ஏற்படுத்த வேண்டிய தேவை எழவில்லை என்பதை தங்கள் வாயிலாக மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.